வருக வருக. பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். போங்கு ஐயா, போங்கு போங்கு. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்க? ரீல்ஸ் அதிகமாக பார்ப்பீங்களா? இது என் வீடு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ₹3,00,000 கிட்ட இருக்கு. பைக் வாங்கலாமா கார் வாங்கலாமான்னு தெரியல. சமூகம் பெரிய இடம் போயிருக்கு. பைக் வேண்டாம், கார் வாங்கிடலான்னு தோணுது. கார் வாங்கிடலாம். அட மலக்குறங்க. What a man. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? நீங்களும் திருந்தாதீங்க, திருந்தவங்களும் திருந்த விடாதீங்க. ஷிட். நாசமா போயிருவீங்கடா. நாசமா போயிருவீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன். முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. என்ன ரொம்ப லவ் பண்றியா செல்லம்? உன் அளவுக்கு நான் வேற யாரையுமே லவ் பண்ணல செல்லம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப நான் செத்துட்டா என்ன பண்ணுவ? தூக்கிட்டு போய் புதைச்சிருவேன். பசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க திம்பே. சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. ஜான்சன், இந்த ட்ரெஸ்ல நான் அழகா இருக்கனா? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். ரெக்க மட்டும் தாண்டி இல்ல. ரெக்க இருந்தா தேவதை மாதிரி இருப்பனா? அண்டங்காக்கா மாதிரி இருப்பேன். பொண்ணு நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. ஏன் பொண்ணு வாழக்கூடாதா? நாங்க வந்து நல்லாவே வாழ்ந்து காட்டுவோம். கேளு, ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். வாழ்ந்து காட்டுவோம். நாங்க வந்து எடுத்துக்காட்டா இருப்போம். புரட்சியா. ஒரு விரல் புரட்சியா? புரட்சினா எப்படி இந்த பாட்டுல வருமே? ஒரு விரல் புரட்சியே இருக்குதா? நாங்க எங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நாங்க இருப்போம்னு சொல்ல வரோம். நீங்க ஒண்ணு எடுத்துக்காட்ட வேணா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. முடியாது. எடுத்துக்காட்டா இருக்க முடியாது. எங்க இருக்கோங்க? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது அவன் இன்னும் திருந்தல மாமா. வன்முறையில ஈடுபடுறிய சரியான போக்கிரிடா நீ. என்னடா ஜாலியா இருக்கிற? ஆமா, பரவாயில்ல, ஒரு பொண்ணு பேசிச்சே. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. என்ன சொல்லுச்சு? முன்னாடி நடந்துட்டு இருந்தேன், கூப்பிட்டு கொஞ்சம் தள்ளிக்கோங்க.
ராம்பளை கிட்ட போய் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்களேன். சாப்பிட்டேன் பாதர். என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன் பாதர். எத்தனை இட்லி? 2 இட்லி. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் வரும். இதே அம்மா கிட்ட போய் கேளுங்க, என்னம்மா சாப்பிட்டீங்களாமா? ஆமா பாதர், நேற்று மாவு ஆட்டியிருந்தேன் பாதர், அதுல தான் பிள்ளைகளுக்கு இட்லி ஊற்றி கொடுத்தேன், ஸ்கூலுக்கு போயிட்டாங்க பாதர். மத்தியானம் அவங்க இதுல சாப்பிட்டுப்பாங்க ஸ்கூல்ல, ராத்திரி வந்தாங்கன்னா தோசை வீட்டுக்கார கேண்டீன்ல சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க பாதர். நாளைக்கு காத்தாள். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.